जय 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 भीम जय 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 भीम जय 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 भीम जय 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 भीम हत्तु मीरोना तिरिगी बीडोना तिरिगी ओडियोना जय 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 भीम जय 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 भीम तंदै पेरियारुगे जय बसवण्णनवरुगे जय जय भीम जय भीम जय भीम जय भीम जय भीम अन्नन तोल तिरुमावळवनिगे जूनियर अंबेडकर तिरुमावळवनिगे जय 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 भीम जय जय भीम நீ திருமாவளவரின் வளப்பு அடி மேல் அடியா அடி அவலம் ஒழியா அடி எகிரி எகிரி அடி இந்துத்துவத்த அடி அதிரி புதிரி அடி ஆரியம் ஒழியா அடி திமிரி எழுந்து அடி சேரி நிமிர அடி குமுறி வெடிச்சு அடி குடிச உயர அடி மோதி எகிரி அடி முண்டத்தனத்த அடி நீதி நிலைக்க அடி நெஞ்ச நிமித்தி அடி குண்டு எழுந்து அடி விதிய மாத்த அடி தரண்டு தரண்டு அடி தேசம் விழிக்க அடி பருவ ஒழியா அடி வாட்ட ஒளிர அடி கிளர்ந்து எழுந்து அடி கிழக்கு வெளுக்காடி அடிச்சா சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் அடிச்சா சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் முறையாடி ஆதிக்க முடியாடி முதுகு நிமுந்து அடி மோதி வெடிச்சு அடி நரம்பு புடைக்காடி நாட்ட திருத்தாடி வரம்பு கடந்து அடி வானாதிராடி பசிய ஒழிக்காடி பாமரசினிக்காடி மசிங்க நாளாடி அடிவத்தி இட்டி அடி எதிரி சதியாடி ஈழோ மலராடி பதறி எழுந்து அடி பாமர உயர அடி வெறுப்ப விழிச்சு அடி நேர்மை நலக்காடி இடிபால் எழுந்து அடி ஏழ்மை முகியாடி ஒன்று திரண்டு அடி உலகம் மரல அடி கண்டு முடிச்சு அடி கலகா செஞ்சு அடி திருமா விடிய கொழுத்து இது புரட்சி கனலோட கருத்து திருமா விடிய கொழுத்து இது புரட்சி கனலோட கருத்து ಎಲ್ಲರಿಗೂ ಜೈ ಭೀಮ್. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಮ್ಮೆಲ್ಲ ಅಕ್ಕ ತಂಗಿರು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಗಳು. ಏನ್ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಕೋಲಾರ ಭಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದ ಮೊದಲನೇ ಬಾವುಟ ಇವತ್ತು ಆರಿಸಿದ್ದೀವಿ. ಈ ಕ್ಷೇತ್ರದ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ತುಂಬಾ ಆಸೆ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಲೀಡರ್ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಪ್ರಿಯಾ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ಪೋಸ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅವರು ಇನ್ನ ಹೆಚ್ಚಿನ ಕೆಲಸ ಮಾಡಿ ಈ ಒಂದು ಬಾವುಟವನ್ನು ಆರಿಸಿದ್ದಾರೆ. ಇದೇ ರೀತಿ ಈ KGF ಭಾಗದಲ್ಲಿ ಕೋಲಾರ ಭಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದೆಯೋ ಗಲ್ಲಿ ಗಲ್ಲೆಲ್ಲೂ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಬಾವುಟವನ್ನು ಆರಿಸ್ಬೇಕು. ಅದಿಲ್ಲದೆ ನಮ್ಮ ಬಡತನ ನಮ್ಮ ದಲಿತರಿಗೆ ಏನೇನು ಕಷ್ಟ ಸುಖಕ್ಕೆ ಎಲ್ಲ ನಾವು ಸ್ಪಂದಿಸ್ತೀವಿ. ಏನಿದ್ರು ಮೇಡಮ್ ಮೂಲಕ ನೀವು ಆಲೋಚನೆ ಪಡಿಬೋದು. ಹಂಗೆ ಅವ್ರ ಕೈಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ನಮ್ಮ ಉನ್ನತ ಲೀಡರ್ಗಳಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿಸ್ಬೋದು. ಅದೇ ರೀತಿ ಅವರು ಏನೋ ಇಲ್ಲಿ ಕೆಲಸಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ಸ್ಪಂದನೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ನಮ್ಮ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷವನ್ನು ತುಂಬಾ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ விண்ணப்பிச்சுக்கோண்டி. ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க கோலார் KGF இந்த பகுதியில் நம்ம விசிகே பார்ட்டி இதே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொடியை நம்ம ஏற்றிருக்கிறோம். டாக்டர் தோல் திருமாவளம் அண்ணன் ஜூனியர் அம்பேத்கர் என்ற புகழ்பெற்ற ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு தலித் லீடரா வந்து இப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஜெனரல் லீடரா இருக்காரு. அவரு வழியில நாங்க ஃபாலோ பண்றோம். அதே போல நம்ம விசிகே பார்ட்டி ஆல் ஓவர் இந்தியாவில் வளரணும். நேற்று தான் அண்ணன் டெல்லியில ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து தென் இந்தியாவுக்கு நம்ம கட்சி வளர்த்துட்டு போயின்னுக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா எல்லா இடத்துலையும் நம்ம கட்சி வளர்த்துக்குது. கட்சி வளர்க்குறத பற்றியில் எந்த ஜனங்க அடிப்பட்ட ஜனங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு போய் நாங்கள் ரீச் பண்ணோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அடிப்படை வசதி என்ன வேணும், அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள போய் கேட்கணும்.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கட்சி வளர்க்கணும். முதல்ல ஜனங்கள் சேவை தான் ஜனார்தன் சேவைன்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல நம்ம மக்கள் முன்னுக்கு வரணும். என்ன ஆகுறதோ நம்மளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். நம்ம கட்சி முன்னுக்கு வர்றதுக்கோ நம்ம மேலுக்கு வர்றதுக்கோ நம்ம ட்ரை பண்ணணுன்ட்டு இந்த 2 வார்த்தையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஆமா, நோக்கம்னா ஈக்குவாலிட்டி. எல்லா மக்களும் பேதமாக இருக்கக்கூடாது. கோலாருக்கு எங்க மத்தியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் தமிழ்கார தான் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் வர சலுகைங்க எதுவுமே நம்ம தொகுதிக்கு வந்துன்னு இல்லை. கேட்டா இவரெல்லாம் இல்லை, ஏன் டாக்ஸ் கட்டலாம், ஏன் இல்லை, அது இதுன்னு சொல்றாங்க. நம்ம கட்சியில இருந்து ஒரு லீடர் உருவாக்கி சட்டசபைக்கோ மாநகராட்சிக்கோ இல்லை எம்பிக்கோ போனாக்கா இந்த தொகுதியை வளப்படுத்தி என்ன வேணுமோ ஜனங்களுக்கு, இந்த ஏழை சிறுபான்மை மக்களுக்கு என்ன வேணுமோ அது பண்றதுக்கு நம்ம ஒரு லீடரை தேர்ந்தெடுத்து நம்ம கட்சி மூலியமா வளர்க்குறோம். ஓகே, கண்டிப்பா இதுல என்ன கோலாறுல எத்தனை தொகுதிக்குதோ மாநகராட்சி தொகுதியில அத்தனை கேண்டிடேட்டை நாங்க போடுறோம். அது நம்ம லீடர்கிட்ட உட்காந்து பேசி நம்ம அவர் லீடர் என்ன சொல்றாரு, நம்ம காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு எவ்வளவு தொகுதி, நம்மளுக்கு என்ன தொகுதின்ற பேசிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம அவங்க பேரை அறிவிக்கிறது உறுதி. ஆமா, நம்ம கட்சிக்கோ தோல் திருமாவளவன் அண்ணனுக்கோ இங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம கட்சி மூலியமா அவங்களுக்கு எதுவும் நல்லது நடந்தது இல்லை. இந்த தொகுதியில நம்ம கட்சி ஒரு லீடர் வந்து சட்டசபைக்கோ மாநகராட்சிக்கோ போனாங்களாம் கண்டிப்பா நம்ம கட்சிக்காருக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கெல்லாம் முன்னுக்கு நல்லது ஆகும்ன்றது நாங்க தெரியப்படுத்துறோம் சார். கேஜிஎஃப் பொறுத்தவரையும் வந்து எல்லா கட்சியும் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமா, குறிப்பிட்ட ஒரு இளைஞர்கள் இவர் ஃபாலோ பண்ணுகிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இளைஞருக்கு ஊக்குவிக்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த யங்ஸ்டருக்கு நல்லா படிங்க. படிச்ச பொண்ணுல நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டை எப்படி முன்னெடுத்தணும், நம்ம தலைவருங்க பின்னாலே தலைவருங்க எப்படி முன்னேற்றிட்டு போனாங்க அந்த மாதிரி நல்லா எந்த கெட்ட பழக்கமோ அது ஃபர்ஸ்ட் வச்சுக்கூடாது. மது, போதை, காஞ்சா இதுதான் ரொம்ப அடிக்ட் ஆகுது இந்த யூத்துங்கெல்லாம். அது வந்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது தயவுசெய்து வேணாம். அப்பா அம்மாவை பாருங்க. நாட்டுக்கு நீங்கள் ஒரு குடிமகனா வரணும். குடிமகனா இந்த குடிமகனா இல்லை, ஒரு நல்ல குடிமகனா வரணும். அதுக்கோசரம் இந்த யூத்துங்களுக்கு நான் கேட்குறது அதே மாதிரி சொல்லிடுறேன். அதே மாதிரி லேடிஸுக்கும் வளர்த்தான். ஏன்னா லேடிஸுங்க வந்து எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, நல்லா படிக்குவாங்க. அந்த பொட்ட பசங்களை வந்து நீங்கள் வெளியே விடணும். பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ வேணா வேலைக்கு செய்யறதுக்கோ நல்ல வளர்ச்சிக்கோ அந்த மாதிரி ஒன்றும் அந்த காலத்துல மாதிரியே நீங்க அவங்க போகாதம்மா நீங்க போகாதம்மா அது இதாகும் சொல்லக்கூடாது. யூத்துங்க வளர்னா தான் நம்ம நாடு வளரும். நாடு வளர்னா தான் நம்ம இந்தியா வளரும். இந்தியா வளர்னா தான் நம்ம வேர்ல்டை நம்ம கேட்சப் பண்ணலாம். அதனால இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறது, யூத்துங்களுக்கு கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்ன நம்ம அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டுக்கின்னு நம்ம இது பண்ணலாம். வருகிற மாநகராட்சி எலெக்ஷன்ல வந்து யூத்துகளுக்கு நீங்க வாய்ப்பு தருவீங்களா? கண்டிப்பா யார் அதுக்கு ஆசைப்பட்டு கட்சிக்கு நான் நிக்கிறேன், கட்சியில வளர்றேன் அப்படின்னாங்களோ அவங்களோட கேட்டகரி பார்க்குவோம், பட் ரெப்யூட்டேஷன் பார்க்குவோம், அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு பார்க்குவோம், அவங்களுக்கு அரசியலை பத்தி தெரியுமான்னு கேட்குவோம், அவங்க முன்னோக்கம் என்னன்றது கேட்போம். அதெல்லாம் கேட்டு கேப்பபிள் பர்சனா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு 100% ஓகே. தேங்க்யூ. எல்லாருக்கும் கோலார் மக்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமு கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல நான் லீடர் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கொடி ஏற்றி இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கட்சிக்கார அண்ணாங்கெல்லாம் வந்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு எங்களுடைய கட்சி நல்லா வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். எங்க ஒரு அநியாயம் நடந்தாலும் எங்க கட்சி போய் அந்த இடத்துல நின்று தட்டி கேட்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யறது எங்களது ஒரு குறிக்கோளா இருக்கிறோம். அதனால நாங்க எல்லாரும் முன்ன வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு கேஜிஎஃப் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல 4 பேருக்கு போஸ்டிங் கொடுக்கறதா இருக்கிறோம். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க கட்சி வளருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இல்லாம இன்னைக்கு ஒரு லைப்ரரி டாக்டர் அம்பேத்கருடைய பேர்ல ஒரு லைப்ரரி ஒன்று ஓபன் பண்ண போறோம். இன்னும் மேற்கொண்டு வேற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு எங்களுடைய லீடர்ஸுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நான் நோட் புக்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதா எங்களது ஒரு லட்சியம் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அது எல்லாமே நடக்கும். இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா என்னுடைய லீடர்ஸுங்க அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. தங்கவயல் மக்களின் மாலை பொழுதை மகிழ்ச்சியாக்கிட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க். குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டி மகிழ்ச்சி ததும்பி குதூகலமாய் நேரம் கழித்திட இதோ வந்துவிட்டது தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க். வித்தியாசமான பறவை இனங்கள் மற்றும் பைத்தான் பாம்பு வகைகள், அதாவது மலைப்பாம்பு வகைகள் உங்களை ஒரு தனித்தீவுக்கே அழைத்து சென்றது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் வித்தியாசமான உணவு வகைகள் உங்கள் நாவை ஆக்கிரமித்துக் கொள்ளும் வகையில் சுவையில் உச்சம் உணர நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு செல்ல வேண்டிய இடம் தங்கவயல் மலையாளி மைதானத்தில் அமைந்துள்ள ஜூம் பார்க் மட்டுமே.